வணக்கம். ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க போகிற பதிவு திருமண வீட்டில் வாழை மரம் கட்டுறது எதற்காக அப்படின்னு பார்க்க போகிறோம். நமது வீட்டில் நிகழும் சுப காரியங்களுக்கு அடையாளமே வாசலில் வாழை மரம் கட்டுறது தான். திருமண விழாக்களில் வாழை மரம் கட்டுவதற்கு காரணம், வாழை மரம் போல மனிதனின் வாழ்வும் வாழையடி வாழையாக தழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இவ்வாறு வாழை மரம் கட்டுவதற்கு அறிவியல் ரீதியான காரணமும் ஒன்று இருக்குது. பொதுவாகவே தாவரங்கள் காற்றில் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை பரவ செய்யும். வீட்டில் சுப நிகழ்ச்சி என்றால் ஏராளமான விருந்தினர்கள் வருவாங்க போவாங்க. அவங்க ஒவ்வொருவரும் விடும் மூச்சு காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு காற்றில் கலக்கும். அதோட கூட்டம் அதிகப்படியாக சேரும் பொழுது அவர்களின் உடல் உஷ்ணம் வியர்வை ஒன்றாக சேரும் பொழுது ஒருவித மூச்சு அடைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்பொழுது வீட்டில் கட்டியிருக்கும் மாவிலை தோரணங்களும் வாழை மரங்களும் ஒன்று சேர்ந்து காற்றில் பரவியிருக்கும் கிருமிகளை அழிப்பதோடு உஷ்ணத்தையும் குறைக்கும். ஏராளமான மருத்துவ குணங்களை கொண்டது வாழை மரம். மேலும் வீட்டில் விசேஷம் நல்ல காரியங்கள் நடைபெறும் பொழுது வீட்டிற்கு எந்தவித கந்திருஷ்டியும் அண்டாமல் நம்மை பாதுகாக்கும் என்பதற்காகவும் வாழை மரத்தை வாசலில் கட்டுறோம். முக்கிய குறிப்பு: பொதுவாக ஒரு வீட்டில் சுப காரியங்கள் நிகழும் சமயத்தில் பூ பூத்து காய் காய்த்த வாழை மரத்தை தான் தேர்ந்தெடுத்து வாசலில் கட்டுவோம். துளை தள்ளாத வாழை மரத்தை கட்டக்கூடாது. நன்றி.